ஹாய்! சண்டே கமகமன்னு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூப்பரா இருந்துச்சு. ஏன்னா, போன சண்டேவும் தை அமாவாசை வந்துருச்சு. போன வீக் வந்து ஒரே ஒரு நாள், அதாவது ஃப்ரைடே மட்டும் மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு நாங்கள் நான்வெஜ் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் இடையில எங்கேயும் வெளியே போகாதால சாப்பிடல. நாங்கள் ரேராக எப்போவாவது வீக் டேஸில் சமைப்போம். மிச்ச நாள்லாம் செய்ய மாட்டோம். ஏன்னா வெஜிடபிள்ஸே நிறையா சேர்த்துக்கிறதால சண்டே மட்டும்தான் நான்வெஜ் எடுப்போம். அந்த மாதிரி இன்னைக்கு. அதனால் நைட்டே என்னென்ன செய்யணும்னு பிளான் பண்ணி வச்சுட்டேன். சந்தோஷ்க்கு ஆஃபீஸுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு போயிட்டாங்க. இன்றைக்கி நான் தான் நல்லா க்ளீன் அப் பண்ணிவிட்டு நல்லா மசாலாலாம் போட்டு வச்சுருந்தேன். அப்பயும் 1, 2 போட மறந்துட்டேன். லெமன்லாம் நான் மேரினேட் பண்ணி வச்சு ஒரு 3/4 மணி நேரம்க்கு அப்புறம் தான் லெமன் போடணுமே ஞாபகம் வந்து லெமன் போட்டேன். அதுக்கப்புறம் பிரியாணிலாம் கடகடன்னு ரெடி பண்ணிட்டேன். இந்த மாதிரி நான் வந்து இந்த வீக்லி ஒன்ஸ் செய்கிறதால ஏனோ தானோன்னு செய்ய மாட்டேன். நல்லா ஃப்ளேம் எல்லாம் சிம்மில் வச்சு சிக்கனு, அந்த ஆனியன் டொமேட்டோஸ் எல்லாம் நல்லா வதங்கின பின்ன, ஏன்னா ஒரு நாள் தான் செஞ்சு கொடுக்குறோம், ஏனோ தானோன்னு செய்யக்கூடாதுன்னு நல்லா சூப்பராக டைம் எடுத்து செய்வேன். அதனால் காலையிலே இன்றைக்கி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். எல்லாம் ஃப்ளேம் கம்மியாக வச்சு நல்லா வதக்கி அதுக்கப்புறமா சிக்கன் எல்லாம் போட்டு சூப்பராக பிரியாணி வந்தது. வாசனையே செம்மையாக இருந்துச்சு. தம்லேருந்து இறக்கிட்டு கடன்னு ஒரு 12:30க்கெலாம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.